அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைக்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 உனைவிட வேறு தெய்வம் உண்டென உலகிற் தேடும் நினைவதே தெய்வமாகி நீ கண்டு நின்றாயானால் செனனமாம் பிறவி போகும் சிவத்துளே சேர்க்குமெங்கோன் மணமகிழ் வாசி நாகை நாதர்தாள் வணங்கு நெஞ்சே. கணபதிதாசர். குணக்கண்ணி மூலிகை கிடைச்சிருச்சுமா. வைத்தியர் மருந்து தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாரு. ஈஸ்வரா உன் கருணையே கருணப்பா. இந்தா. சித்தவனத்துல இருந்து அவன் கொண்டு வந்த ஏதோ ஒரு செடியை பார்த்ததுமே பிருந்தா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஜனாதிபதி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காத்த. கருண மனுவை நினைவுபடுத்த மறுபடியும் ஒரு மனு கொடுத்திருந்தீங்களா? ஆமா கொடுத்திருந்தோம். அந்த மனு கிடைச்சது. அத ஜனாதிபதி பார்வைக்கு அனுப்பியிருக்கோன்னு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. எங்க கூட ஈஸ்வரா இத சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துடுறமா. அத்த இது மனு கிடைச்சிருச்சுன்னு அனுப்பியிருக்கிற ஒரு லெட்டர், அவ்வளவுதான். இருக்கட்டுமேமா. நாங்க முதல்ல போட்ட மனுவுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் கூட வரலையே. கண்ண சித்த மடத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குமா. அப்புறம் என்ன அத்த, இனிமே உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். சரி அத்த, நான் கிளம்புறேன். என்னம்மா வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்ற? பலகாரம் பண்ணி வச்சிருக்க, இருந்து சாப்பிட்டு போ. இல்ல அத்த, என்ன காணும்னு அப்பா வீட்டுல தேடுவாங்க. நான் கிளம்புறேன். சரிம்மா. என் மகனை பார்க்க வந்துட்டு அவன் இல்லையே நீ ஏமாற்றத்தோட போற. ஈஸ்வரா கண்ணா. என்ன? ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நீ பத்திரமா திரும்பி வரணும்னு உன்னையே நினைச்சு நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்லை தெரியுமா. விடிஞ்சதும் உன்னை பார்க்கணும்னு வீட்டு வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு ஓடி வந்த. நீ என்னடான மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு உயிரே இல்லாம என்னன்னு கேக்குற. இப்ப எதுக்கா நீங்க வந்த?
காட்டுக்குள்ள போனியே சிங்கம் புலின்னு ஏதாவது உன் மூஞ்சில கோடு போட்டுச்சான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டேங்க. கிளம்பு. யோ இரியா, நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஐயோ, எங்க வீட்டுக்கா? அம்மா இருந்திருப்பாங்களே. அம்மா தானே, அதுக்கே இப்படி அலற? வழியிலேயே வள்ளியக்காவை பார்த்துட்டு நீங்க பத்திரமா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனா அத்தை இருந்தாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போஸ்ட்மேன் வந்துட்டாரு. ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனாரு. என்ன லெட்டர்? மாமாவுக்கு தூக்க தண்டனையை குறைக்க சொல்லி கருணை மனுவை ஞாபகப்படுத்தி ஒரு மனு கொடுத்திருந்தீங்கல்ல, அந்த மனு கிடைச்சிருச்சுன்னு ஜனாதிபதி ஆபீஸ்ல இருந்து வந்திருந்தது. நான் அத்தை கிட்ட அதை படிச்சு காட்டிட்டு நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். யோ, சித்தவனத்துக்கு போனீங்க, பிருந்தாக்காவை குணப்படுத்த வேண்டிய மூலிகை கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மாமாவுக்கும் கூடி சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கும். அப்புறம் நமக்கும் என்ன பாக்குற? எப்பவும் திருநீர் பூசி விட்டா விருக்கு விருக்குன்னு அழிச்சிருவ. நேத்து அழிக்காம தானே சித்தவனத்துக்கு போனேன். வள்ளியக்கா சொன்னாங்க உனக்கும் என் மேல பிரியோன்னு. கவலைப்படாதயா, நம்மள அந்த ஈஸ்வரன் சேர்த்து வச்சிருவான். உனக்கு சாமி பேர் சொன்னா ஆகாது. நான் கடவுளை நம்ப தயாரா இல்ல. ஆனா எனக்கு எல்லாமே அந்த ஈஸ்வரன் தான். என் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் அப்பா கிட்ட கூட சொல்லல, உன்கிட்ட தான் சொல்றேன். நேத்து ராத்திரி எங்க வீட்ல என் அண்ணன் படுத்து தூங்குற மாதிரி எங்க முன்னாடி ஒரு செட்டை போட்டு வச்சுட்டு இங்க யாருக்கும் தெரியாம நடுராத்திரி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். அப்புறம் காலையில திருட்டுத்தனமா ஐயா வீட்டுக்குள்ள வரும்போது என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. எங்க போனேன்னு கேட்டா எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு உள்ள ஓடிருச்சு. அந்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு என் அண்ணனும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுது. விஜய்னால என் அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீதான் என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் போய் பாருயா. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். வரேன். விஜய் என்ன செஞ்சிருப்பான்? அம்மா, உங்க அப்பா மறுபடியும் ஃபோன் பண்ணானா? இல்ல மாமா. சரி, என் போன்ல போட்டு கொடு, நான் பேசுறேன். ஆஹா, அத்தான் அப்பனுக்கு பிள்ளைக்கு மாட்டின்னு நம்ம முடிக்க வேண்டியதா இருக்கு. சரி, பேசி சமாளிப்போம். ஹலோ. அப்பா, நான் தான் பேசுறேன். மாமா உங்ககிட்ட பேசணுமா? கொடு, இன்னைக்கு பலியாடு நான் தானே. உன் மூலமா வேவு பாக்குறாரா? தரேன்பா, இந்தாங்க. ஹலோ. சொல்லுங்க அத்தா. கணேஷ், என்ன அத்தான் புத்தான்ட்டு என்னமோ பெருசா சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா கடைசியில் என்னாச்சு? இது பாரு, உங்க விளையாட்டு எல்லாம் அந்த ஈஸ்வரன் கிட்ட செல்லுபடி ஆகுமா? ஆமா, இன்னும் அங்க இருந்துட்டு என்ன பண்றீங்க? விஜய் பக்கத்துல இருக்கானா? இல்லையே அத்தா. ஏய், இது பாரு, ரசமணீஸ்வரோட உத்தரவு மீறி அங்கே உங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. இனி உங்களுக்கு அங்கே வேலை இல்லை. 2 பேரும் பொட்டியை கட்டிக்கிட்டு உடனே இப்பவே கிளம்பி வரீங்க. எங்க தான், நானும் மாப்பிள்ளை கிட்ட விடாம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் என் பேச்ச கேட்டதானே? டேய், இப்போ நீ போனை அவன் கையில கொடு, நான் பேசுறேன். வேணாம் அத்தா, நீங்க போனை கட் பண்ணுங்க. நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அவரே உங்ககிட்ட பேச சொல்றேன். டேய், நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு தெரியாம அங்க ஏதாவது வேலை பண்ண நினைச்சீங்க பாரு, இன்னைக்கே இப்போவே அங்கிருந்து கிளம்பி வரணும். இல்ல நான் இங்க புறப்பட்டு வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன மாம்ஸ், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் போட்டு கொடுக்குறீங்களா? நீங்க வேற விஜய், நான் போட்டு கொடுத்தனா நீ கூட இருந்து உடனே என்ன கத்த மாட்டாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பாருங்க, அத்தான் தான் ஃபோன் பண்ணிருக்காரு. என்ன சொன்னாரு? இங்க வந்து நீங்க எதையும் சாதிக்கலையா, இனிமே சாதிக்கவும் முடியாதான். அதனால உடனடியா 2 பேரையும் புறப்பட்டு ஊருக்கு வர சொன்னாரு. வரலனா அவரு கிளம்பி இங்க வந்துருவாராம். இஸ் இட்? ரொம்ப நல்லதா போச்சு. சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க அப்பா பேர்லயே உத்தரவு வாங்கிடுவோம்.
இந்த விஷயத்தை உடனே பிரசிடென்ட் கிட்ட பேசிட்டு வந்ததும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம். விஜய் விஜய் எங்க என்ன தனியா விட்டு போறீங்க? நான் யாரு? உங்க மாம்ஸ் மட்டுமா? நான் தானே உங்க வெல்விஷர், உங்க பிஏ, உங்க அசிஸ்டன்ட், எல்லா போர்ட்ஃபோலியோ எனக்கு தானே. நல்ல விஷயமா பேச போறீங்க, நான் கூட இருக்க வேணாமா? சரி வாங்க போலாம். பாப்பா அருணாச்சலம் என்னாச்சு? ஆத்தா, நாம பயந்த மாதிரி எதுவும் நடந்தில்ல. பௌர்ணமி பூஜை நடக்கிற நேரம் யாராவது கோயிலுக்குள்ள போய் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு பயந்தேன். விஜய் தம்பி ராத்திரி கோயில் பக்கமே வரலையாம். எதையாவது செஞ்சு தான் யாருன்னு காட்டணும்னு நினைச்சாரு. ஆனா சித்தர்கள் வந்து அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஐயா, ஈஸ்வரன் கூட மனுஷ போட்டி போட முடியுமா? நான் தான் சொன்னனே எல்லாம் அவன் பாத்துக்குவான்னு. என்னடா பேராண்டி, 2 நாள் அந்த பட்டணத்துக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரே கும்மாளம் அடிச்சிட்டு இருந்த. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி உள்ள இருந்து வெளியே வர்ற. பௌர்ணமி பூஜைக்கு கோயில் உள்ள போவோம்னு நாங்க சொன்னோமா? நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சார் அவர் சொன்னதை நடத்தி காட்டுவாரு, அவ்வளவுதான். இவனுங்க இப்படிதான் பேசிட்டு திரிவானுங்க, ஒண்ணுத்தையும் சாதிக்க மாட்டானுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க தம்பி. வணக்கம் ஐயா. ஹாய் பாட்டி. ஐயா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க எதுக்காக என்கிட்ட போய்? இல்ல ஐயா, இந்த ஊரை, சாமிகளை, சித்தர்களை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நேத்து ராத்திரி நடந்த பௌர்ணமி பூஜையை எப்படியாவது நேர்ல பார்த்து இது எல்லாமே போயின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் என்னால கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே போக முடியல. எனக்கு இப்பதான் புரிஞ்சு கடவுளோட சக்தி என்னன்னு. அதனால தான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது என் அப்பாவோட ஆசை. உத்தரவு கிடைக்கலன்னு உடனே அவரே பின் வாங்கிட்டாரு. ஆனா எனக்கு தான் அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியல, ஒரு கில்ட்டி ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க மறுபடியும் அப்பா பேர்ல சாமி கிட்ட உத்தரவு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். தம்பி, நீங்க இந்த அளவுக்கு உணர்ந்து பேசுறது என் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆனா நீங்க கேட்கறத செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஏன் செய்ய முடியாது? ஒரு குடும்பத்துக்கு, ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை தான் சாமி கிட்ட உத்தரவு கேட்க முடியும். தம்பி, உங்க பேர்ல கேட்டா என்ன, அப்பா பேர்ல கேட்டா என்ன? ஒரு தடவை கேட்டே கிடைக்கல, இன்னொரு முறை கேட்டா நம்ம சாமியை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுலாம் தம்பி. நோ நோ நோ, இந்த விஷயத்த அப்பா கூட என்கிட்ட சொன்னாரு. ஊர் பிரசிடென்ட்டா எனக்காக இந்த உதவி நீங்க செய்யணும். நான் தான் சாமியை மதிக்கல, அவர்கிட்டே சவால் விட்டேன். அதனால கோவப்பட்டு எனக்கு உத்தரவு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா என் அப்பா மூச்சுக்கு மூச்சு ரசமணீஸ்வரா ரசமணீஸ்வரான்னு அவர் பேரே உச்சரிச்சுட்டு இருப்பாரு. அதனால அப்பா பேர்ல உத்தரவு கேட்டா கண்டிப்பா எனக்கு பெர்மிஷன் கிடைக்கும். தம்பி, ஊர் சட்ட திட்டத்தை மதிச்சு நடக்கிறவன் தான் பிரசிடென்ட். அதை நானே எப்படி மீற முடியும்? அது மட்டும் இல்ல, நீங்க யாருக்கு உத்தரவு கேட்கறீங்கன்னு சாமிக்கு தெரியாதா? மீறி மறுபடியும் கேட்டா சாமி குத்தமாயிடும். வேண்டாம் தம்பி. சரி, இனிமே என் குடும்பத்துல தானே உத்தரவு கேட்க முடியாது. இவர் என் மாமா, தனி ஃபேமிலி, இவர் பேர்ல கேட்கலாமே. மாப்ள, மாம்ஸ், why not? சார், மாமா பேர்ல கேட்கலாம். என்ன சொல்றீங்க? தொழிற்சாலை வேண்டாம் தானே சாமி உத்தரவு கொடுக்கல. ஒவ்வொருத்தர் பேர்லயும் கேட்டா கிடைச்சிருமாயா? பாட்டி, இந்த ஊர் சட்டத்திட்டத்தெல்லாம் நான் மதிக்க தயாரா இருக்கேன். என் அப்பா பேர்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, மாமா பேர்ல கேட்கறேன்னு இன்னும் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாமே. சரி தம்பி, கேட்டுலாம். எப்போன்னு பஞ்சாயத்துல கேட்டு சொல்றேன். தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ சோ மச். எப்படியாவது சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் தான் என்னோட லட்சியம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த தடவை கண்டிப்பா எனக்கு சாமியோட உத்தரவு கிடைச்சிடும். நான் வரேன் ஐயா. பாட்டிமா, இன்னொரு நாள் வரேன். பாய். ராஜதுரை, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் கூட வாங்க. சரி சார், வரேன். போயிட்டு வரேன் ஐயா. போயிட்டு வரேன் பாட்டி. என்ன இந்த புள்ள புடிவாதமா சொல்லிட்டு போகுது?
நீயும் உத்தரவு கேட்க ஒத்துக்கிட்ட? கல்வெட்டுல இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு சோதனை வரும்னு பயப்படுறியா? நீ எதுக்கு கவலைப்படுற? ஊர் பெரியய்யாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. அவர் பிள்ளைய கண்டிச்சு ஊருக்கு வரவழைச்சிடார்ல. அதுவும் சரிதான், இப்பவே நான் சொல்லிடுறேன். மாமா, ஊர்ல இருந்து பிரசிடென்ட் கால் பண்றாரு. ஹலோ அருணாச்சலம். ஐயா, காலையில தான் உங்ககிட்ட பேசினேன். மறுபடியும் நான் உங்களை தொந்தரவு பண்ணும்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல அருணாச்சலம், விஷயம் என்னன்னு சொல்லு. விஜய் தம்பி வீட்டுக்கு வந்திருந்தாருங்க. என்னவா? சக்கரை தொழிற்சாலை ஆரம்பிக்க மறுபடியும் உங்க பேர்ல உத்தரவு கேட்கணும்னு சொன்னாரு. உங்க மச்சனம் பேர்ல உத்தரவு கேட்கணும்னு சொன்னதும் நான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த ஊருக்கு தொழிற்சாலை வரணும்னு இருந்திருந்தா தம்பிக்கே உத்தரவு கிடைச்சிருக்குமே. எவ்வளவு சொன்னாலும் தம்பி ஏத்துக்கல. என்ன பண்றது நான் சொல்ல? அவன் அவ்வளவு பிடிவாதக்காரன். அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பட்டுதான் உணரணும். ஆனா சாமி உத்தரவு கொடுக்க போறதில்ல. இப்பவும் விஷயம் நினைச்சாதான் கவலையா இருக்கு. சரி, உத்தரவு கிடைக்கல, திரும்பி வந்துட மாட்டான். தான் நினைச்சது சாதிக்க அடுத்தது என்ன பண்ணலாம் தான் யோசிப்பான். ஐயா, அத பத்தி நம்ம அப்புறமா யோசிப்போம். இப்போ கோயில்ல உத்தரவு கேட்க நான் ஏற்பாடு பண்றேன். சரி அருணாச்சலம், ஊருக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி என் மகனை அனுப்ப போய் அவனால உங்க எல்லாத்துக்கும் சிரமம். ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்ல. நடக்கிறது எல்லாமே ஈஸ்வரனுடைய திருவிளையாடல். எல்லாம் அவர் பாத்துக்குவார். ஐயா ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உடம்ப பாத்துக்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். சரி அருணாச்சலம். சரிங்க ஐயா, வச்சிடுறேன். என்னாச்சு மாமா? அது என் பேர்ல கூட மறுபடியும் உத்தரவு வாங்க முடியாதுன்னு சொல்ல உடனே உங்க அப்பா பேர்ல உத்தரவு வாங்கணும்னு சொல்லி விஜய் ஒத்த கால நிக்கிறானாமா. அதுக்கு அருணாச்சலம் ஒத்துக்கிட்டாருமா. அவன் குழந்தையிலேயே அவன் அவ்வளவு பிடிவாதக்காரன். 3 சக்கர சைக்கிள் ஓட்டுற வயசுல 2 சக்கர சைக்கிள் ஓட்டுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சான். டேய், அடிபடுண்டா வேண்டான்னு சொல்லி சொன்னாலும் கேட்கல. வெளியில மழை கொட்டுது, கோச்சிட்டு போய் நின்னுட்டா. சரி, சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தா. அப்பவே அவன் அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு இருப்பான் நீ பாரு. அவனை சமாதானப்படுத்தி எப்படி இங்க வர வைக்கிறதுன்னு தெரியலையே. சொல்லுமா கண்மணி. ஹலோ அப்பா, ஊர் பிரசிடென்ட் மாமாக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஓ, அதுக்குள்ள விஷயம் வந்துருச்சா? நானே ஃபோன் பண்ணி சொல்லலான்னு இருந்தேன். பா, என்னப்பா இதெல்லாம்? எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு கிளம்பி வருவீங்கன்னு பார்த்தா இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வேற என்னமா பண்ண சொல்ற? நானே எதிர்பார்க்காம மாப்பிள்ளை திடீர்னு என் பேரை சொல்லிட்டாரு. எனக்கு அப்படியே இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீ தான் உங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும்னு நினைச்சு பார்த்திருப்பியா? இல்ல நான் தான் எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும்னு நினைச்சு பார்த்திருப்பேனா? எப்போ உத்தரவை என் பேர்ல வாங்கினாங்களோ அப்ப கம்பெனியை என் பேர்ல தானே ஆரம்பிக்கணும். கம்பெனியை என் பேர்ல ஆரம்பிச்சா கம்பெனியோட முதலாளி யாரு? நான் தானே. சரிப்பா, ஒரு தடவை கேட்டு உத்தரவு கிடைக்கலன்னா மறுபடியும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. உத்தரவு என்னமா சாமியாமா தரப்போகுது? அதெல்லாம் மாப்பிள்ள பாத்துக்குவாரு. ஆமா, ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயத்த ஒரு தடவை அவமானப்பட்டாருல்ல, அதனால ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும். இந்த தடவை கண்டிப்பா எப்படியாவது நமக்கு உத்தரவு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. ஆனா எது எப்படியோ கண்மணி, ரசமலீஸ்வரர் சாமி இருக்காரு, நான் கூட அவர் மேல நம்பிக்கை இல்லாம ஏதோ ஏனோ தானோ தான் இருந்தேன். ஆனா பாரு, நமக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்காருன்னு. அதனால நானும் இனிமே அவரை சின்சியரா கும்பிடலான்னு இருக்கேன். அம்மாடி, உத்தரவு கிடைச்ச உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே தவிர எக்கச்சக்க வேலை இருக்குமா. முதல்ல என்ன பண்ணணும்? இடம் பார்க்கணும், அந்த இடத்துக்கு அப்ரூவல் வாங்கணும்,
அப்ரூவல் வாங்கிட்டு டெல்லிக்கு போய் பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பிளான் போடணும். பிளான் போட்டுட்டு அந்த பிளானுக்கும் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு போய் மிஷினரிஸ்லாம் வாங்கிட்டு வந்து இங்க எரெக்ட் பண்ணணும். அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்புறம் இன்ஜினியர்ஸ், ஒர்க்கர்ஸ், அது இதுன்னு 1008 எம்ப்ளாயிஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அந்த தரணி சுகர்ஸ் இருக்கானே 2800 டன் தானே மாசம் டர்ன் ஓவர் பண்றான். நான் 3000 டன் டர்ன் ஓவர் பண்ணி காட்டுறேன் பாரு. பா ஒரு நிமிஷம் பா. இன்னும் சரின்னு உத்தரவே கிடைக்கல, அதுக்குள்ள நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. கனவு காண்றதுக்கும் ஒரு அளவு வேணும்பா. ஏய், நீ வேற கனவு கிழவுன்னு சொல்லி நான் நினைக்கிறதெல்லாம் கலைச்சி விட்டுறாத. நிச்சயமா அது நடக்க தான் போகுது. ஆனா என்ன ஒண்ணு, இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்றதுதான் எனக்கு மலைப்பா இருக்கு. சுகர் ஃபேக்டரி ஓனர்ன்ற பொசிஷன் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும் கண்மணி. அதுக்கப்புறம் பாருவோம் அப்பனை.